மை டியர் கேமிங் அண்ட் பாஸ், இந்த வீடியோவை நம்ம வேற லெவல்ல தெடிக்க விட போறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ GTA லவர்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டா இருக்க போது. இன்னைக்கான இந்த வீடியோல GTA மாதிரியே இருக்க 5 ஓபன் வேர்ல்ட் கேம் வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு GTA ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா இருக்க கேம் பே பேக் 2. கண்டிப்பா இந்த கேமை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு எண்ட்லெஸ் ஓபன் வேர்ல்டு கேம். இந்த கேமை கிட்டத்தட்ட GTA மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. விளையாடுறதுக்கு வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேம்ல கொஞ்சம் யூனிக்கா வந்து லாரி, டேங்கர்ஸ், அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்ட்டு நிறைய ஃபைட் மோட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர நிறைய புது புது கன்ஸும் வந்து இந்த கேம்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நாம சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய மேப் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேம்ல கொடுக்குற மிஷன்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்றது மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய கிரைம் லார்டா வந்து மாறுவோம். போலீஸ்லாம் நம்மளை வந்து சேஸ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கேம்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ ஜிடிஏவுக்கு சிமிலரா ஒரு கேமை ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கேமை ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா இருக்க கேம் டியூட் தெஃப்ட் வார். இது வந்து ரொம்ப ஃபன்னியான ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம். இந்த கேமோட ஹைலைட் என்ன அப்படின்னா, இதை வந்து நீங்க ஆஃப்லைன்லயும் விளையாட முடியும், ஆன்லைன்லயும் விளையாட முடியும். அண்ட் ஆன்லைன்ல நீங்க மல்டிபிளேயர்ஸ் கூடவும் வந்து இந்த கேமை வந்து விளையாட முடியும். இந்த கேம்ல இருக்க எல்லா கேரக்டர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கார்ட்டூன் ஸ்டிக்கா இருக்கும். அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னியா இருக்கும். ஜிடிஏல வர மாதிரி நீங்க யாரை வேணாலும் அடிக்கலாம், எந்த காரை வேணாலும் வந்து திருடலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கிரைம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ கிரைம் அதிகமாகும் போது உங்களை வந்து போலீஸ் வந்து சேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜிடிஏ எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. மேப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சின்ன மேப் தான். எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஏரியாஸ் வந்து கிடையாது. பட் ஆனா இருந்தாலும் விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதே டைம்ல ஒரு மாதிரி ஃபன்னியாவும் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபன்னியான GTA விளையாடணும் அப்படின்னா இந்த கேமை ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா இருக்க கேம் இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். பட் ஆனால் இந்த கேம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டிரைவிங் பேஸ் பண்ண ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேமாக இருக்கும். ஸோ உங்கள் வெஹிக்கிளை எடுத்துக்கிட்டு அந்த சிட்டிஸ் எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுக்கு நடுவில் ஒரு சில மிஷன்ஸும் வந்து வரும். இந்த கேமில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேமில் நம்ம சீட் கோட் வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு 111 அப்படின்ற சீட் கோட் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சைக்கிள் வரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைக், டியூக் பைக்கு, ரோல்ஸ் ராயல்ஸ் காரு, அதே மாதிரியே கோஸ்ட் ரைடரோட அந்த நெருப்பு வரும் இல்லையா, அந்த வண்டி அப்படின்ட்டு நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீட் கோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணும்போது கீழேயே வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சீட் கோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பைக் இல்லை அந்த கார் வந்து உடனே வந்துடும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே இருக்க சிட்டிஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு சில செல்மிஷன் வேலைகளும் வந்து பண்ண முடியும். அண்ட் இந்த கேமோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து வருது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல டிரைவிங் ஓப்பன் வேர்ல்டு கேம் வேணும் அப்படின்னா இந்த கேமை ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 2ஆவதா இருக்க கேம் லாஸ் ஏஞ்சல்ஸ் கிரைம். இது வந்து ஓப்பன் வேர்ல்டு கேம்னு சொல்லலாம், இல்ல ஜாம்பி கேம்னு சொல்லலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா பப்ஜி மாதிரி ஒரு கேம் பா அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு சாக்கர் கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எல்லா காம்பினேஷனும் இந்த ஒரு கேம்ல வந்து கலந்துருக்கு. இந்த கேம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக்கர் மோட் வந்து இருக்கு. ஸோ நீங்க காரை வச்சு ஒரு மல்டிபிளேயர் கூட நீங்க வந்து சாக்கர் வந்து விளையாட முடியும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து டெட் மேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர ஓப்பன் வேர்ல்டு, அதாவது நீங்க வேர்ல்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரியான ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேமாவும் இந்த கேம் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 மோட்ஸ் வந்து இந்த கேம்ல வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிராபிக்ஸ் வைஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பரா வந்து இந்த கேமை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு மோடுக்கும் ஒவ்வொரு யூனிக்கான விஷயங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம்ல உங்களுக்கான மேப்பை வந்து நீங்களே உங்களால் ஓனா கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு சூப்பர் பேக்கேஜா இந்த கேம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன எல்லா காம்பினேஷனையும் சேர்த்து ஒரே கேம்ல விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கேமை ட்ரை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க கேம் கேங்ஸ்டர் வீகாஸ் வேர்ல்ட் ஆஃப் கிரைம். இந்த கேமோட கிராபிக்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இன்ன தேதி வரைக்கும் இந்த கேம் வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து கிட்டத்தட்ட 10 crore மெம்பர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கேமோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2.5 GB வந்து வருது. 2.5 GBக்கு இந்த கேம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% ஒர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி டு GTA அப்படின்னு சொல்லலாம். இந்த கேம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய மேப் இருக்கு. அண்ட் புது கன்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் நிறைய புது வெஹிக்கிள்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கேம்ல நீங்க ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ் வந்து போட்டுக்க முடியும், மாஃபியா டீல்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்க வந்து ஒரு வேர்ல்டோட பெரிய கிரைம் ஸ்டாரா மாற முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கேம்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இன்ன வரைக்கும் நீங்க இந்த கேமை ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து அடிக்ட் ஆயிருவீங்க இந்த கேமுக்கு. அந்த அளவுக்கு சூப்பரான கேம். இந்த வீடியோவில் பார்த்து இந்த 5 கேமையும் இன்ஸ்டால் பண்றதுக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அங்க போயிட்டு ஈஸியா இந்த கேம் எல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த 5 கேம்ல எந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம்.